ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான சிறப்பான தகவலை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களில் அள்ளித்தரக்கூடிய பௌர்ணமி உங்களுக்கு இருக்க போகுது, மேலும் கிரகங்களின் மாற்றங்கள் படி உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ஏற்ற ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலிங்க. பேச்சு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே இவங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். இவங்க யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாறவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு மைனஸாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் தாங்க. இவங்க கோவத்தாலேயே நிறையா பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பார்க்குறதுக்கு அமைதியாகவும் பூச்சி மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது இவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தப்பட்ட இல்லாத விஷயமா இருக்கும். படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத வகையில் தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நபர்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வருவதனாலேயே இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களாக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இவங்கக்கிட்ட போட்டி பொறாமையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசில் அவ்வளோக்கு வச்சுக்கவே மாட்டாங்க. சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட எப்படி புரிய வைக்கணுமோ அந்தளவுக்கு புரிய வச்சுருவாங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. சின்ன வேலையை கொடுத்தீங்கன்னா கூட டக்கு டக்குன்னு சீக்கிரமாக முடித்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே புத்திசாலிகளும் கூட திறமைசாலிகளும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ வரைக்குமே கஷ்டத்தை அனுபவித்து வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நார்மலாகவே ரொம்ப அதிகமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் எண்ணத்தையோ உடனடியாக நடத்த வேண்டும் என்கின்ற வேகம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் என்பாங்க.
மேலும் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினருக்கு போராட்டத்திற்கு மேலே போராட்டம் சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடும். ஜென்ம ராசிக்குள்ள மோட்சக்காரகன் கேதுவும் ஜூலை 30 வரை செவ்வாயும் சஞ்சரிப்பதால் செயல்களில் குழப்பம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எழுப்பறையாகவும் நீங்கள் நினைத்தது ஒவ்வொன்றாக நடப்பது வேறாகவும் இருக்கக்கூடுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்தது போல உங்களுக்கு தேவையான காலத்தில் உதவிகள் தேடி வரும். தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி லாபம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வருங்க. குருவின் பார்வை அப்படிங்கிறது 3, 7, 5ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் எத்தகைய பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்கொள்ளும் சக்தி மற்றும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சிக்கு அவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாட்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு இடம் வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். அதில் பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. பணியிலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகப் போகுதுங்க. மேலும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் ரொம்ப நல்லது. வரவு மற்றும் செலவில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் மாதம் 12, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 7, 10, 16. செய்ய வேண்டிய பரிகாரம் கற்பக விநாயகரை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மேலும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டக்காரகனின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுக்கிரன் 10ஆவது இடத்துல சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பு கரையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்காக கையில் இருப்பதை அடகு வைத்தும் பணம் தேடுவீங்க. வரவேண்டிய பணமும் இழுபறியாகும். என்றாலுமே கூட அதற்கு பிறகு நிலைமை அப்படிங்கிறது சீராகும். வருவாயும் அதிகரிக்கும். பெரியோரின் ஆதரவும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. மாதம் முழுவதுமே கேது சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் மனதில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும். உங்களை பயமுறுத்துங்க. எந்த விதமான குழப்பங்களுக்கும் பயத்திற்கும் இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. தசா புத்தி சாதகமாக இருந்துவிட்டால் எத்தகைய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக சஞ்சரிப்பதால் தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வரவும் செலவும் நெருக்கடி ஏற்படுத்துங்க. வருமானம் வந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகும் நிலை அப்படிங்கிறது வரக்கூடுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கையெழுத்திடும் நிலை வந்தாலும் கையெழுத்திடும் முன் கவனமாக படித்து பார்ப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் மாதம் 13, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 6, 10, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை வழிபட நன்மை கிடைக்கும். மேலும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விரயஸ்தானமான 12ஆவது இடத்துல ராசிநாதன் சஞ்சரிப்பதால் பல வகையிலும் செலவுகள் வரும். செலவுக்கேற்ப வருமானம் வராமல் போகலாம். அதற்காக கடன் வாங்க வேண்டிய செலவுகளும் உண்டாக கூடுங்க. வியாபாரிகள் கணக்கு வழக்கை இந்த நேரத்தில் சரியாக பார்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்மறையான காலகட்டமாக இருக்கும். தலைமையிடம் தொண்டர்களிடமும் அதிருப்தி கிடைக்க கூடுங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேதுவால் குழப்பத்திற்கு மேல் குழப்பம் வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 10. செய்ய வேண்டிய பரிகாரம் காலையில் சூரியனை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நாம் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வருங்க. நன்றி.